ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஃபேக்ஸ் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் மேட் பார்ட் 2 தான் விளையாட போகிறோம். அதாவது எண்டிங் பார்ட்டோடைய பார்ட் 2 தான் வந்து நம்ம வந்து விளையாட போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 விளையாடிருப்போம். அந்த வீடியோ பார்க்கறனால மறக்காமல் அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த பார்ட் வந்து உங்களுக்கு பார்த்தா தான் இந்த பார்ட் வந்து உங்களுக்கு வந்து புரியும். சரி, அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் வந்து அதாவது பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஜென்ரேட்டரை வந்து நம்ம வந்து வச்சுருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபைனல் ஜென்ரேட்டரை வந்து உடச்சிட்டு வந்து நம்ம வந்து எஸ்கேப் பண்ண போகிறோம். சரி, வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்ருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரங்கம் அதிரட்டுமே. சரி, ஓகே கைஸ், வந்தாச்சு. வந்ததுமே பார்த்தீங்கன்னா போன இதுவில் எங்கே முடிஞ்சுதோ அதே இடத்துல வந்து இது பண்ணுறாங்க. பார்த்தோன்னா அந்த போன இதுவில் வந்து அந்த பெரிய ரோபோட்டான் இந்த மண்டையை தான் நம்மளை படாத பாடு பற்றிருப்பான். சரி, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா 3வது ஜென்ரேட்டர் இருக்கிற இடத்துக்கு வந்து இப்போ நம்ம வந்து போகணும். அது வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்குன்னா கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே போவோம். யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த மினி ராட்ஸ் தான் இருப்பாங்க. இவனுங்களாம் அப்படியே தட்டி விட்டு போவோம். நம்ம எங்கே நம்ம வந்தோம்? தோ இருக்குதுங்க. எப்பா ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு ஈஸியாக. சரி, போவோம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஈவில் நன்னு வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, வந்தாச்சுங்க. ஈவில் நன்னு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு தெரிஞ்சா அவள் இப்போதைக்கு இங்கே இருக்க மாட்டா. அச்சோ பார்த்துட்டாயா? ஓடு 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 ஓடு. இப்போ தான் சொல்லி வாய முடியல. இது வரேன் வா 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 வேகமா சாவடி கிளவி. அடிக்கிறதுக்கு அப்படி வரேன். சரி, இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈவில் நன்னை வந்து 30 செகண்டை வந்து இது பண்ணியாச்சு. என்ன இது அந்த சுத்தியில் வச்சு அடிக்க எப்படி ஓடி வரா? சரி, ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேறு ஒரு வேறு ஒன்று கிடக்கும். நல்ல வேலை நார்மல் மோடு இருக்கிறதுனால அது தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். ஐயோ பார்த்துச்சுரா, மேலே வராது. அப்பா அது பட்டன் போயிடுச்சு. இங்கே தானே இருக்கும் அந்த ஜென்ரேட்டர் ரூமு. எங்கே? இதோ இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்கணும் ஜென்ரேட்டர் ரூமு. ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு கைஸ், ஒரு வழியாக. இப்போ வந்து எல்லாருக்கும் ஃபோனை போட்டு இங்கே வர சொல்லுவோம். நாடா இன்னுமாடா காட்டுறீங்க? எல்லாம் வந்தாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்று எடுத்து வச்சுக்கல. கன்னில் புல்லட் இருக்குமா? இருக்குதுங்க. இதில் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு இந்த கன்று வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுவோம், இதை மட்டும் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா வெளியே ஈவில் நின்றுக்கிறால அதனால். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதாவது ஒரு கீ ஒன்று எடுக்கணும். அந்த கீ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவை? முட்டைன்னு நினைக்கிறேன். அது ஒரு அதுதான் அந்த கீ தான் நம்மளுக்கு இப்போ வந்து தேவைப்படும். நான் பண்ண வேண்டியது இது பாருங்களேன். சரி, ஓகே. இப்போயே அந்த கீ எடுத்துருவோமா? ஏன்னா ஐயோ இல்லைங்க, முதல்ல சாவடிக்க முடியுமா? ஐயோ எப்பா கிட்ட வருது. ஐயோ விட்டா ஒரே கடி கச்சிடும். இந்த சாவு. முதல்ல ஷூட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அப்போனா இது எதுக்கு தூக்கி கடாசுது? ஷூட் பண்ண முடியலன்னா இதுக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து முட்டை தேவை. வந்து மறந்துட்ட ஒன்று. அது வந்து இவனுங்கிட்ட இந்த 3 பேர்கிட்ட யாருன்னா ஒருத்தங்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் முட்டை. யாருக்கிட்ட இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுக்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தோகுது விட்டா ஆம்லேட் போட்டு சாப்பிட்ருப்பாங்க போல இது crocodile முட்டையை. சரி, இதுனா கோழி முட்டை. யாஹா ஈவில் நின்று பாடு. ஐயோ பார்த்துட்டாயா? ஓடு 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 ஓடு. கிளவி தூரம் வரைக்கும் கண்ணு தத்துனா பாருங்களா. டக்குன்னு முட்டை வச்சிரு. முட்டை வச்சிரு. அப்பா வச்சாச்சு. ஐயோ எப்பா இவ வேற தொத்தினுங்கிறாளா? ஓடு 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 ஓடு. இவ வேற ஒரு பக்கம் தொத்தினுங்கிறா. சரி, ஓகே. கன்னு எனக்கு தெரிஞ்சு கன்னில் இது பண்ணி அச்சலான்னு நினைக்கிறேன். எப்பா இது தெரிஞ்சு கண்டிப்பாக சுடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈவில் நன் மேலே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். வாடி கிளவி, சிரிக்குமாக கிளவி. அம்மா வேகம் வந்தா சாவு. என்ன கதறு? ஸ்கூல்லையும் அப்படி தான் அடி வாங்குற, இங்கேயும் வந்தால் அடி வாங்குற. எதுக்கு இங்கே வந்த? சொல்லு, எதுக்கு இங்கே வந்த? இதெல்லாம் உனக்கு தேவையா? போ, வேறு வேலை இருந்தால் பாரு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு முட்டையை எடுத்துன்னு வந்து அங்கே வச்சாச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம 2 முட்டை வந்து எடுத்து வைக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலையில் தான் எங்கன்னா கிடக்கும். அதுவும் இப்போ நம்ம வந்து தேடி எடுக்கணும். இது யாரா இது? இந்த மண்டையை என்னன்னாலாம் பண்ணி வச்சுக்கவே. இதுனா இது முட்டை போடு. 2வது முட்டை போடு. வேறு மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் அந்த crocodileோடைய அங்கே போய் நம்ம இது வைக்கணும். அதோடைய வீடாக என்ன சொல்லுவாங்க, அது கூடு. அது என்னடா அது வாயிலே வர மாட்டேங்குது. சரி, ஏதோ ஒன்று. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அதோடைய இடத்துல வச்சுருவோம். இது என்ன இதுனே தெரில. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வச்சிரு
பார்க்க இது வந்து பறவை கூடு கட்டும்ல அது மாதிரி தான் இருக்குது. சரி ஏதோ ஒன்று வச்சாச்சிங்க. 2வது முட்டை. இன்னும் ஒரு முட்டை நம்மளுக்கு வந்து வேணும். அது எங்கடா இருக்கும் இது என்னது? ஓ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் கீ, அதாவது அந்த கீ தான் நம்மளுக்கு தேவைப்படும். எங்கே அந்த தண்ணி கிட்ட போனாலே அந்த முதல்ல வருது. ஏன்னா மெயின் வில்லன்ஸ் அதாவது ராடும் அந்த ஈவில்னோட இந்த முதல்ல தான் ரொம்ப பவர்ஃபுல்லு. முதல்ல இன்னொருத்தன் யார்? போரிஸு. இவனுங்க 2 பேர் தான் பவர்ஃபுல்லு மெயின் கேரக்டரோட. அதனால் பார்த்து இருக்கணும் இவனுங்க 2 பேர்கிட்ட மட்டும். இது என்னது? என்ன அது கை வைக்க முடியுது? இது ஓப்பன் ஆகலையா? ஐயோ இவ வேறு ஏஞ்சிட்டாளா? ஆஹா ஓடு ஓடு ஓடு. ட்ராப்பு கூட இல்லையே. ட்ராப் இருந்தால் வச்சுருக்கலாம். இதில் முட்டை இருக்குமா? முட்டை இருக்குது. ஆஹா ஐயோ குனிஞ்சி வரா. அதுக்குள்ளே நம்ம எத்தரா டக்குன்னு எத்தரா. ஐயோ புஷ்டாளா. விடு ஏய் உரி கிளவி உரி. அப்பா இது பண்ணிட்டா. எங்கடா முட்டை தோகுதா? பிடிக்கி இங்கே வந்துச்சு போல இது முட்டை. இங்கே பத்துன்னு கடை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா இருக்குது? கூடுதோ இருக்குதா? அந்த முதல்ல வர்றதுக்குள்ளே ஐயோ இங்கே தான் இருக்குதா? ஆஹா இது முதல்ல போகாது போல் இருக்குதே. என்ன பண்ணுறது இப்போ? ஏங்க இந்த முதல்ல கிட்ட போனாலே ஐயோ இது பெருந்தொல்லையாக இருக்கும் போல இதே. ஆஹா இங்கே பார்த்தா ஈவில் நான், இங்கே பார்த்தா இந்த முதல்ல இது நேரத்தில் ஐயோ இதுக்கு என்னதான் இப்போ பிரச்சனைன்னு தெரியலையே. இங்கே பாருங்களா அது பாட்டுன்னு ஈவில். இங்கே பாருங்க நான் எங்கே போனாலும் அங்கே அப்படியே பின்னாடியே வருது. முதல்ல ஏன் இப்படி மாதிரி பண்ணுற? நல்லா தானே இருந்த. ஆஹா பிடிச்சா ஒரே கடி கச்சி வச்சிரும். இருங்க நம்ம இது உள்ளே போயிட்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு உள்ளே போயிட்டு வந்தால் கரெக்டாக ஆகிடும்னு நினைக்கிறேன். போடா உள்ளே என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். எப்பா இருக்கிறது இந்த ஒரு அந்த 2 ஜென்ரேட்டர் கூட ஏதோ ஈஸியாக உடச்சிட்டேன். இந்த 3வது ஜென்ரேட்டர் உடையிறதுக்குள்ளே சோ முடியாது போல இருக்குதே. ஆஹா இவ வேற ஒருத்தி. இவளுக்கு என்னதான் பிரச்சனைனே தெரியலையே. உன் பையனுடைய ஃபேக்ட்ரிக்கு வந்தியா? ஐயோ இந்த முதலையும் போல இவனு போல. இருங்க இவன் மேலே சாவறான் பார்க்கலாம். சாவடி. ஆஹா என்ன சாவ மாட்டுக்கிறா? ஆஹா எங்கடா அந்த கன்று எங்கடா போட்டேன்? ஃபஸ்ட்டு இவளை எடுத்து சுடணும்டா. எங்கடா இருக்குது? எங்கடா போட்டேன் அந்த கன்று வேற? எங்கே இருக்குது? முதல்ல இங்கே வருதுங்க. எனக்கு தெரிஞ்சு துப்பாக்கி எங்கே போட்டேன்? எங்கே இருக்கிறது? வேர் இஸ் ஏ கன்? இங்கே தானே போட்டேன். அதோ இருக்குது. எடு வாடி வேகமாக வாடி. எங்கடி? இங்கே இருக்கிறேன். என்ன நீ பாட்டுன்னு போயின்னுக்கிற? தொல்லை பண்ணிவிட்டு நீ பாட்டுன்னு போயின்னுக்கிற. பாரு மூஞ்சா பாரு. கிளவிக்கு இன்னும் வயசாகுதுன்னு அந்த சுத்தியில் எடுத்து நான் அடிக்கிறதுக்கு வரேன். கொஞ்சமாச்சு திருந்துறீங்களாடா? ஏன்டா இது மாதிரி பண்ணுறீங்க? இந்த முதலைக்கு வேறு என்ன பிரச்சனைன்னு தெரில. இந்த சாவு செத்துச்சிங்க. இதான் நல்ல சான்ஸு. போ. அது முட்டை எங்கே போட்டேன்? முட்டை எங்கடா? இங்கே தானே எங்கேயா போட்டேன். தோறுக்குது. எடு முட்டை எடு. போ வேகமாக போ. எப்பா ஒரு வழியாக இந்த முட்டையை மட்டும் வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. அப்பா வச்சுச்சிங்க. வா வேகமாவா. போ அப்படியே அங்கேயே கொஞ்சம் நேரத்துக்கு ரெஸ்ட் எடு. இந்த சைடு வந்துடாத. இப்போ வந்து அந்த கீயை மட்டும் நம்ம போய் அப்படியே எடுத்துடலாம். இந்த ஒரு கீ எடுக்கிறதுக்கோசரம் நல்ல வேலை கீ பக்கத்துலேயே பத்துனுங்கிறாளா? கிச்சில் போகிறா. அதான் பயமாகுது. டக்குன்னு ஏடாண்டா கீ வேற. ஏன்டா இது மாதிரி பொறுமையாக எடுத்துனுங்கிற? வேகமாக ஏறா. அவள் வேற ஏஞ்சிட்டா ஒரே புடியாக பிடிச்சிருவாடா. டக்குன்னு ஏறா. கீ ஏறா. டேய் ஏறா வேகமாக ஏறா. ஏறாடா. அப்பா ஒரு ஐயோ கீ எடுக்கிற சமயத்தில் கரெக்டாக எடுக்கிறாளே. ஏஞ்சிட்றாளே. எல்லா வேலைங்க அவள் பாட்டுன்னு போயின்னுக்கிறா. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்குது பாருங்க. இந்த ஒரு ரூமில் போய் இப்போ வந்து இதை வந்து போடணும். முதல்ல என்ன பண்ணுது? அது முதல்ல வந்து முட்டை பொறிக்கிறதுக்கு உக்காந்துச்சிங்க. இதுமேட்டு அதுக்கு நான் தொல்லை இல்லை. இப்போ இந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக இதில் போட்டு இந்த மாடா திருவுற இது பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டோர் வந்து அன்லாக் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது உள்ள ஒரு கன் இருக்கும். அது வந்து சாதாரண கன் இல்லை, ஸ்பெஷல் கன். இப்போ வந்து அந்த ஸ்பெஷல் கன்னை வந்து நம்ம வந்து எடுக்கணும். எங்கடா இருக்குது அந்த ஸ்பெஷல் கன்னு? எனக்கு தெரிஞ்சு அந்த கன்று இங்கே தானே இருக்கும். எங்கே போச்சு? எங்கடா அந்த கன்று எங்கடா? ஏய் குண்டு பாயிலே கன்று வச்சுருந்தா குடுறா. கன்று வந்து இவன் வச்சுக்கிறானுங்க. இங்கே ஒருத்தன் இருந்தானே, எங்கே அவன்? பொண்ணே இங்கே ஒரு கன்று இருந்துச்சு. எங்கே? எனக்கு தெரிஞ்சு அந்த இன்னொரு பையன் இருக்கிறானே, அவன் தான் இங்கே எடுத்துன்னு போயிருப்பான். ஏன்டா உங்களை ஒரு இடத்துல நிற்க சொன்னால் ஏன்டா இந்த மாதிரி வேலை பண்ணுறீங்க? இப்போ வர நான் போய் அவனை தேடணுமா? எங்கே இருப்பான்டா இந்த நேரத்தில்? ஈவில் நான் வேறு சுற்றி திரிஞ்சிட்டு கிடப்பா. இல்லை
மஞ்சள் சோக்கா தோகிரியாடா இங்கே வாடா 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 கண்ணு தடா டேய் ஏடா ஜேப்பையிலே கண்ணு தடா ஓ இங்கே பார்த்தீங்களா இல்லை ஈவல் நான் சுட்டுக்கிறான் பயம்புல உனக்கு வேறு வேலை இல்லையாடே என்கிட்டயும் அடி வாங்குற அவங்கிட்டயும் அடி வாங்குற வந்தியா பையனை பார்த்தியா போய்கிட்டே இருக்கணும் சும்மா வந்து முதல்ல நல்லா தூங்குது போல இருக்குதுங்க தூங்கலை முட்டை பொறி இதுவாக இன்க்குது சரி இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு இது வச்சு ஒன்று வந்து நம்ம இப்போ வந்து வச்சு விட்டு இந்த வண்டியில் இந்த வீணாக போன வண்டியில் தான் பயணிக்கணும் இங்கே ஏதோ ஒன்று உடைக்கணுமே எங்கடா இருக்குது இருங்க மேலே ஏறி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏறலாம் மேலே எங்கடா இருக்குது அதோ இருக்குது கரெக்டாக போடாத போடு அவ்வளோதான் ஒரே அடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நம்ம வந்து என்னடா இது இதில் வந்து ஏறணுமா அந்த வேனில் ஏற எங்கடா இருக்குது ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அந்த வேனில் ஏறியாச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா எக்கச்சக்கமான இது ஒன்று இருக்கும் அதாவது இந்த அது என்னடா இது ராடோடைய இடத்த வந்து ஒரு சில இது வந்து உடைக்க போகிறோம் வந்து நம்ம அதை வெயிட் பண்ணி பாருங்கள் சரி இவனை ஏன்டா கூட்டின்னு போகிறீங்க டே இவனை கூட்டின்னு போகாதீங்கடா அந்த மஞ்சள் சோக்காவை கூட்டின்னு போனால் கூட எதனா பரவாயில்ல இவனை ஏன்டா கூட்டின்னு போகிறீங்க டேய் சரி ஏதோ ஒன்று வேறு வழியில் இவன் பாருங்களேன் கார் ஓட்ட தெரிதா இல்லையாடா டேய் எங்கடா மரத்தில் முட்டிட்டு போகிறடா என்னண்ணா பண்ணுறானுங்க பாருங்களா எப்பா சரி ஏதோ ஒன்று இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராடு வெடி அதாவது இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக அடித்து தரமட்டமாகணும் அப்போ தான் அந்த வந்து என்னதுடா அந்த ஜென்ரேட்டர் வந்து அதாவது ஒர்க் பண்ணாது சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கடா இது இப்போ வந்து இந்த மார்க் போட்ட இடத்தெல்லாம் நம்ம வந்து வெடிக்க வைக்கணும் வெடிக்க இதாடா இது வெடி இது ஒன்று யாரா நீங்கள் சாவுடா யாருக்கிட்ட இந்தா சாவு என்னடா லோடிங் வேறு ஆகுதா சரி ஆகட்டும் போடு இந்தா நீண்ணா உனக்குண்ணா சாவுடா ஜஸ்ட் மிஸ்ட்டு அது வச்சாச்சு அந்த அது ஒன்று என்னடா லோடிங் வேறு ஆகுது வாடா ரெண்டு பேருங்க இந்தா வாங்கிக்கோ நிம்மதியாக ஒரு இது சுட விடுறீங்களாடா போடு இன்னொன்னா போடு இன்னும் எத்தனை வேறு இது பண்ணணும் தெரில சரி ஒன்று தாங்க அவ்வளோதாங்க டேய் போடா அப்படி ஓரமாக போய் வெட்டுடா வெட்டினா மரத்தை வெட்டுடா எனக்கு தெரிஞ்சு இந்த மினி ராடுங்களெல்லாம் பார்க்க தாங்க சின்னதாக இருக்குது ஆனால் பயங்கரமான தொல்லையாக இருக்குது சரி ஓகே இப்போ வந்து அடுத்த ஸ்பாட் வந்தாச்சு இப்போ பாருங்கள் இதை மட்டும் எப்படி இது பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள் ஓட இந்த ராடு மண்டையை இதை வச்சு ராடு மண்டையை தான் ஓடிக்கணும் தேவையில்லாமல் இது வர வச்சுக்கிறான் ஓடி வரான் பாருங்கள் சாவுடா மண்டையா சரி ஓகே எங்கடா இது என்னடா இது வெடிக்கவே இருக்க முடியல ஏன்டா இதுமாரி வந்து சாவடிக்கிறீங்க ஒழுங்காக போய் தின்ட்டு தூங்குங்கடா சரி எங்கே போடு வெடிக்க வச்சாச்சு வாடா மண்டையா வாடா என்னடா இது சரி இதுவா டக்குன்னு ரீசார்ஜ் ஆகுது ஐயோ வந்துட்டாடா பக்கத்தில் அப்பா ஜஸ்ட் மிஸ்ட்டு இந்த வண்டிக்கு டேமேஜ் ஆகக்கூடாது அப்பா இது பண்ணு ஓட வந்து மேலே ஓடிக்கணுமா ஓட ஒரு வழியாக வச்சாச்சிங்க இப்போ வந்து அடுத்த ஸ்பாட் வந்து இப்போ நம்ம வந்து போகிறோம் இங்கே பாருங்களேன் அதெல்லாம் அந்த ஸ்பாட்டே இது பண்ணியாச்சு இப்போ போய் ஓடுறான் சரி இப்போ வந்து அடுத்த ஸ்பாட்டா வந்தாச்சுங்க ஓகே இப்போ வந்து எங்கடா இருக்குது அது ஒரு 2 மார்க் இது போடு ஓகே இது என்ன வரானுங்களா வர்றதுக்குள்ளே டப்புன்னு ஓடிப்போம் ஓட அது கீழே வரக்குது பாருங்களா எங்கே ஒழிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்களா என்ன வெடிக்க வைக்க முடியல வாடா வேகமாக வாடா சாவுடா ஓகே ஓகே கீழே வெடிக்க இது பண்ணியாச்சு போடு அவ்வளோதாங்க இன்னும் 2 இருக்குதா 2 ஒன்றான்னு தெரில இவன் வேற வரானா சாவுடா ஐயோ ஓடிக்கிறாண்டி அப்பா இது நீ சாவுடா விட்டா உடச்சி இது பண்ணுவானுங்க போல இது வண்டியை ஓகேங்க இந்த இடம் முடிஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க இன்னும் இப்போ தெரிஞ்சு ஒரே ஒரு ஸ்பாட்டு தான் நினைக்கிறேன் அது மட்டும் இது பண்ணியாச்சுன்னா போதும் ஓகே வண்டி எனக்கு தெரிஞ்சு இவன் நல்லா தான் ஓட்டுறான் போலுக்குது சரி எனக்கு தெரிஞ்சு இன்னுமாடா இதுவாகுது இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்னு நினைக்கிறேன் வேகமாக தான் ஓட்டான்டா வண்டியை டேய் யாரா நீ பொறுமையாக ஓட்டுனுக்கிற இன்னும் இவன் இதை வச்சு அவன் ஃபேக்ட்ரியை உடைக்கணுங்க அது வரைஞ்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன் ஓட
எல்லாத்தையும் ஓட. ஓகே இப்போ வந்து 2 இது வச்சாச்சு. இவன் வரான். ஏய் என்னடா ஒரு இடத்துல அவ்வளோதாங்க. ஓகே டக்குன்னு ரீசார்ஜ் ஆகும் டக்குன்னு. இவனுங்க வேறு ஒரு பக்கம் வேகமாக வரானுங்க. டக்குன்னு கரெக்டாக போடு. ஓகே மேலே அது போடு. ஓகே எவனும் வரலான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு இது தான். இன்னும் ரீசார்ஜ் ஆகுதா? டக்குன்னு ஆகுடா. இது வேறு பொறுமையாக இருக்குது. ஓகேங்க இது தெரிஞ்சு வச்சாச்சு. அவ்வளோதாங்க ஒரு வழியாக. இன்னும் இருக்குதா? என்னடா இது? எத்தனைடா இது பண்ணணும்? என்னங்க இது இன்னும் இருக்குதா? இதான் ஃபைனல்னு நினச்சேன். சரி வாங்க எதுவாக இருந்தாலும் வச்சு இது பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் கண்டிப்பாக ஃபைனல்னு நினைக்கிறேன். ஆமாங்க இதுதான் ஃபைனலு. கண்டிப்பாக தெரியும் இதுதான் ஃபைனலு. இந்த பழுப்பை உடைக்கிறேன். ஓட. யாரா நீங்கள் கோமாளி கான்ஸ்? போங்கடா இப்படி ஓரமா. எங்கடா இருக்குது? ஓட. ஐயோ மிஸ் ஆயிடுச்சே. யாரா நீ? இப்போ தான்டா சொன்னேன் போடா. கோமாளிங்களா? ஏன்டா இதுமாரி வரீங்க? எப்போ ஜஸ்ட் மிஸ்ட்டு. ஓட. இதை ஓடி வரான் பாருங்க. சாவுடா. ஏன்டா கரெக்டாக வந்து ஏன்டா மாட்டீங்க என்கிட்ட? நல்லா பெரிய ஏன்டா இதுமாரி பண்ணிருக்கீங்க? ஏன்னா பேச விட்றீங்களாடா நிம்மதியாக ஒரு மனுஷனை? சும்மா ஒரு கோடாலி எடுத்துன்னு வந்துடுறீங்க. போடு. அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சிங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபைனலாக இருக்கணும். ஒரு வழியாக முடிஞ்சிச்சிங்க. அம்மாடி பார்த்தீங்களா இல்லையோ? இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா வண்டி நொறுங்கிட்டுருக்கோம். சரி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 3வது ஜென்ரேட்டரோட கதையும் வெற்றிகரமாக முடித்து விட்டாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம வேன் எஸ்கேப், அதாவது இந்த இது வந்து வேன் எஸ்கேப் வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து முடிச்சாச்சுன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள் செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் எல்லாமே அன்லாக் ஆயிடுச்சு. சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னடாது இப்போ வந்து நம்ம வந்து எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே வேன் எஸ்கேப். ஓகேங்க இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஐஸ்கிரீமேட்டோடைய ஃபஸ்ட்டு எஸ்கேப் வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு. ஓகே வேன் எடுத்துன்னு தப்பி என்னடா இது இப்படி கோளாராக ஓட்டுறானுங்க? வேகமாக போகணுங்கடா. விட்டா இவனுங்களே காரில் முட்டி இதுவாகிடுவானுங்க போல இருக்குது. பார்த்து போங்கடா. ஒரு வழியாக கேமை வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக முடிச்சாச்சு கைஸ். ஒரு வழியாக எம்மாடி இந்த 3வது ஜென்ரேட்டர் உடைகிறது தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. சரி இப்போ வந்து என்ன பேசுகிறானுங்கன்னா ஒரு வழியாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்து போகிறோம் அப்படி இப்படின்னு இது பேசுகிறானுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேம் பிளே முடிச்சிக்கலாம். எதுக்குடா இவனை காட்டுறீங்க? சரி ஓகே இவனை எதுக்கு காட்டுறாங்க? ஓகேங்க அவன் மூஞ்சை பார்த்தீங்களா இல்லையா? காட்டவே இல்லை. இவன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரிலங்க வேறு. சரி நாடா அந்த அண்ணனாடியை போட்டுன்னு போகிறான். இப்போ தான் செக் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் தலைவன். சரி பார்ப்போம். இல்லை இந்த குழு இது எப்படி சாத்தியமாச்சு? என்னுடைய செக்யூரிட்டி சிஸ்டம் மீறி அவங்க தப்பிச்சிட்டாங்களா? இந்த குழு பசங்க என்னுடைய கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. இது சும்மாறி விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஸ்பெஷல் டோர் அது வேறு ஓப்பன் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற பசங்களை தப்பிச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு வர. என்னை வர வரைக்கியே ஒரு வேலை எனக்கு தெரிஞ்சு அந்த பிளேஸை வந்து நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த குழு பசங்களால் என் ஸ்டாக்டியே வந்து ஸ்பாயிலாக போயிடுச்சு. சரி ஓகே கேஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமோடைய ஃபைனல் அதாவது ஃபஸ்ட் எஸ்கேப் வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெளியே ஆனில் போடுங்க. நான் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.